ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் இன்னொரு முறை நாம் இந்த விசுவாசத்தில் இணைந்திருக்கிறோம். வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜபத்தில் இந்த விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் முறையிடலாம், தேவனிடத்தில் அறிக்கையிடலாம். இன்று நீங்கள் எங்கெங்கே போறீங்களோ தேவன் உங்களை இந்த இடங்களில் ஆஸ்வதிக்கும்படியாக நான் இந்த நேரம் தேவனை நோக்கி கேட்கப் போகிறேன். எனவே இந்த விசுவாசத்தின் ஜபத்தை நாம் ஒன்று சேர்ந்து செய்யலாம் மக்களே. எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், பேக் எதுவாக இருந்தாலும் கையில் எடுத்துக்கோங்க. ஒரு கோப்பையில் தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் இந்த நேரம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி நான் கேட்கிறேன். என் ஆண்டவரே, இதோ இவருடைய பொருளாதார வாழ்க்கையில் இவர் எந்த தடைகளை சந்திக்கிறாரோ என் ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி போடும். இந்த தடைகளை நீக்கி இவரை பலப்படுத்தி என் தேவனே எல்லா பொல்லாப்பிலிருந்து இவருடைய இதோ தடைகள் மத்தியிலிருந்து விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறீர். இதோ இன்றைக்கு யார் வேலைக்கு செல்கிறாரோ வேலை செய்பவர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் இந்த தேவனை ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். இதை குடிக்கும் போது எங்களுக்குள் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். தேவனுடைய சமாதானம் பெறுங்கள். உங்களுக்குள்ளாக தேவன் புதிய காரியங்கள் செய்யட்டும். என் ஆண்டவரே, இதோ இன்றைக்கு இவர் போகும்போது புது காரியம், இதோ புது கான்ட்ராக்ட் இவர் கையில் வந்து சேரட்டும் ஆண்டவர். ஏனென்றால் வசனத்தில் சொல்லிய பிரகாரம் என் ஆண்டவரே, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த கைகளில் இந்த வேலைகளை வைத்தருளும் ஆண்டவரே. இவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. உங்க கையில் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தருகிறார். விசுவாசிங்க. உறுதியாய் கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்க விசுவாசத்தை பலப்படுத்துவார். ஆமென். எனவே இந்த நேரம் நாம் ஜெபித்தது போல இந்த வார்த்தை உங்களோடு கூட நான் படிக்க விரும்புகிறேன். யார் வேலை வேலை அப்படின்னு சொல்லி உங்களை உங்களுடைய முழு சிந்தனை வேலையில் கவனம் செலுத்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரிச்சிட்டிங்களோ, இன்னைக்கு தேவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தணும் விரும்புகிறார். அவரோடு கூட நீங்கள் புது உடன்படிக்கை செய்யும்படி. எனவே இன்றைக்கு ஆலயத்தில் திருவிருந்து இருக்கிற காரணத்தினால் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கக்கூடிய இந்த வார்த்தை என்ன? இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். யோசிச்சு பாருங்க, இயேசு அந்த இடத்துல இருக்கார். கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் கவலைப்படணும்? ஏன் அவங்க இந்த ஒரு வேதனையில் இருக்கணும்? ஏன்னா இருக்கிற யாருன்றது தெரியல. அதனால்தான் இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய பிரச்சனை. ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் அவங்க எப்படி அதை பார்க்குறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல மார்த்தால போல அவங்க இயேசுவை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தை அவங்க பார்க்க முடியும். ஒருவேளை அற்புதம் நடந்தாலும் அது அவங்களுக்கு லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது லேசான விஷயம் கிடையாது மக்களே. நீங்கள் வேலைக்கு போகிறதும் நீங்கள் சம்பாதிக்கிறதும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து, தெய்வத்தை மறந்து, இன்னொரு விதத்தில் ஆண்டவரை மறந்து நீங்கள் தூரமாக விலகி போவாதீங்க. அதனால்தான் ஆலயத்தில் இன்று இந்த திருவிருந்து நீங்கள் ஆண்டவரோடு இணையும்படி எதுவும் லேசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாள் எப்போ எப்படி இருக்கும் என்பது தெரியாது. நாள் திருடனை போல் வரும். எனவே உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ள, ரட்சித்து கொள்ள நீங்கள் இன்றைக்கு தவற விடாதீர்கள். காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி நீங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வீர்கள், தேவனை நோக்கி வருவீர்கள். இதோ
ஆலயத்தில் பலிபீடம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்க யார் இன்னும் விண்ணப்பம் எடுத்து கொள்ளவில்லையோ தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரொம்ப இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கு பிஸியானதுனால உங்களை விட்டு தூரமா பிரிஞ்சேன், என மன்னிங்க ஆண்டவரே என்று மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வாங்க. கண்டிப்பா தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் அநேக காரியங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு நம்மளுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். uckg.in இந்த வெப்சைட்டை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா தொலைபேசியில் எங்களுடைய ஃபோன் நம்பரானது 9384638738 இந்த எண்ணை நீங்கள் அழைக்கலாம். மேலும் எங்களுடைய முகவரிக்கு வர விரும்புகிறீங்கன்னா 282/681 லைன் அண்ணா சாலை நீங்கள் வந்து சந்திக்கலாம். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இன்று நான் உங்களை பார்க்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.